வாங்கி எடுங்க. யார் வேணாம்னா அதையும் மிக்ஸ் பண்ணானே இருக்கா. லெமன் சோடா சால்ட் எடுத்தோடனே நான் முதல்ல எடுத்தோடனே மூஞ்சி காட்டிடு. மதுரையை பத்தி தப்பா பேசின அண்ணன் பேர் என்ன? ராஜா கல்யாணி. அது நிறைய வச்சிருக்கேன். ஷூ இருக்கு, கேட் இருக்கு. யாரு இருக்கான்னு பார்ப்போம். போன் அடிக்காம சப்பு சப்புன்னு இருக்க போறேன். சாரி, எனக்கு உள்ள தெரியுது. சாரி, உள்ள தெரியுது. மக்களே, வெல்கம் டு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோட அண்ணன் தான். ஸோ எனக்கு மட்டும் அண்ணன் இல்லை, நிறைய பேருக்கு அண்ணன் இல்லை, தங்கச்சி சண்டை போட வந்துடுவாங்க. யாரை பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எங்கேயாவது வெளியே போனீங்கன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் கவர் பண்ணிக்கோங்க. சன்ஸ்க்ரீன் வந்து கண்டிப்பாக போட்டுருங்க. ஏன்னா நான் செருப்பால் அடி வாங்கினதுனால நான் சொல்கிறேன். ஊருக்கு இப்படியே நல்லா ஃப்ரீ ஹேரெல்லாம் விட்டுட்டு ஃபேஸை கவர் பண்ணாமல் போனேன்னா மூஞ்சி ரொம்ப. அதனால் பசங்களும் பொண்ணுங்களும் சரி, கண்டிப்பாக மறக்காமல் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். சாரி, எனக்கு உள்ள தெரியுது. சாரி, உள்ள தெரியுது. இப்போ நாங்கள் எங்கே தெரியுமா போகிறோம்? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், முக்கியமான ஒருத்தவங்களை மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்பயுமே யாரையாவது மீட் பண்ணுறதா இருந்தால் ஏதாவது வாங்கி கொடுப்பேன். ஆனால் இதுவரையும் அவங்களுக்கு நான் எதுவுமே வாங்கி கொடுத்ததில்லை. ஃபர்ஸ்ட் டைம் சரி வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்து போகிறேன். என்ன வாங்குறோன்னு சொல்லிட்டு பாருங்கள். மதுரையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இது விஷால் டி மால் தான் சொல்லிட்டு. ஸோ அங்கே தான் போயிருந்தேன். அங்கே போய் மேக்ஸ்க்கு போயிருந்தேன். கீழே எல்லாம் ஷாப்பில் பார்த்தாங்க, பிடிக்கல. எப்படி இருக்கு? இந்த மாதிரி புஷ்பா தானே போட்டு ஆடுறாரு. இது நல்லா இருக்கு. இந்த பிளைன் தான் நல்லா இருக்கு. இது மாதிரி ஒரு போன்ல இல்ல போஸ்டர். ஓகே, நல்லா இருக்கு. எனக்கு ஆக்சுவலி அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் நான் சைஸ் இல்லை. அப்போ இது கொஞ்சம் கிடைக்குமான்னு பார்க்குறீங்களா? ஒரு சிங்கிள் பீஸ் தான் இருக்கும். அது ஒன்றும் 40 இருக்கும். 40 இதுலேயே வேறு கலரில் அந்த சைஸ் இது மாதிரி வச்சுருக்கேன். இதே மெட்டீரியல் இல்லைங்களா? ஆமாம். நம்ம அண்ணனுக்கு வாங்கியாச்சு. நம்ம தலைவருக்கு நருட்டோனா ரொம்ப பிடிக்கும். என்ட்ரன்ஸ் ஆனவனே வந்து நருட்டோ தான் இருந்துச்சு. அதனால அதை பார்க்க போகிறோம், அவருக்கு கிடைக்குமா இல்லையான்னு சொல்லி. அந்த இருக்குக்கா இந்த நருட்டோ பைத்தியம். நல்லா இருக்கே. பேகி மாதிரி ஷர்ட் அவர்கிட்ட இருக்கா இல்லையான்னா தெரியல. ஆனால் பிடிச்சிருக்கு, வாங்கிட்டோம். வந்து ஹோட்டலில் இருக்காங்க. எங்கே இருக்காங்க இந்த ஹோட்டலு? பூரக்கடை. பூரக்கடையில் இருக்காங்க. நேராக இப்போ நாங்கள் அங்கே தான் போகிறோம். யாராவது முடிய பிடிக்கி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நேற்று முடிய எடுக்கலாம் அங்கே வச்சு ஐயரவா இருக்கு. இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான், மூக்க முடியலாம் பிடுங்க கூடாதால அப்படின்ட்டு. கருமத்தில் சை எல்லாருக்கும் வாங்கிட்டேன். நான் அண்ணனுக்கு மட்டும் வாங்கிட்டு எதுவும் வாங்கி போயிடலாம். எனக்கு மனசு கேட்கல. இப்போ வந்து கூடக்கடை இது ரொம்ப ஃபேமஸ். மதுரையிலேயே இங்கே தான் நம்ம போகிறோம். இல்லை யார் இருக்கான்னு பார்ப்போம். போன் அடிக்காம சப்பு சப்புன்னு இருக்க போறேன். யார் இருக்காங்கன்னு பார்ப்பாங்களா? இப்போ நான் யாரை மீட் பண்ண போகிறேன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. மணி அண்ணா தான் நிறைய பேருக்கு ஃபேவரட். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அண்ணா. ஒரு கூட பிறந்தா மட்டும்தான் அண்ணான்றது கிடையாது, அது எல்லாமே ஒரு நல்ல அண்ணன் தங்கச்சி பாண்டிங் எங்களுக்குள்ளே இருக்குது. இது 128. முதல்ல அது இன்னைக்கு வேற ஃபோன் வாங்கலாம்னு இருக்கோம், போய் பாப்போம். 128 128 ஒரு வீடியோல சரியா போயிருமே. புள்ளி அடிக்குது. எல்லாரும் சிரிக்க வர மாதிரி யாரு இப்ப சிரிக்கிறாங்க. நீங்க மாலை போட்டா என்ன பண்ணுவீங்க? அப்ப மட்டும் வெஜிடேரியன். அட எங்க வீட்லயே செய்ய மாட்டாங்க. தெரியாது. வீட்டுக்கு வரணும். நான் வெஜிடேரியன். நான் இன்ட்ரஸ்டிங்கா கேட்டுக்கிட்டு இருக்கேன். அண்ணா vlog காண்டி இருக்காப்ல. கடை பிரம்ம. காய் சொல்லுங்க. ரொம்ப கலரா இருக்காரு. வேணாங்க. அவருக்கு பேர் மார்க்கெட்டிங். அக்கல அவருக்கு யூடியூப் ஃபுல்லாவே ஃபேன் ஆரம்பிச்சிருவாங்க. தாங்கள் காட்ட வேண்டுமா? இனிமே வந்து என்ன? இந்த ஏஜ் இனி வயசுக்கு வந்தா அண்ணா மஞ்சூரியன் கால் மஞ்சூரியன்
கிரேவி அங்க உள்ளதை நம்ம எடுத்து இதெல்லாம் புது டிஷ்ஷா இருக்கு இந்த பக்கமே வரக்கூடாது சொல்லிட்டேன் வெஜிடேரியனா? ஆமா ரெண்டு பண்ணாங்க அது சேர்த்து அப்படியா? சரி விடுங்க. இங்கே சாப்பிடுங்க இல்லைன்னா பார்சல் பண்ணிடுறேன். எம்டி பிரியாணி அது பேரு. பிளைன் பிரியாணிக்கு நாங்க குஸ்கான் சொல்லுவோம் பிளைன் பிரியாணி சொல்லுவோம். ஆஹா, மதுரை பற்றிலாம் பேச மாட்டோம் திருநெல்வேலிக்காரங்க. நாங்கள் அவங்களோட மேல்படி. அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குங்களா? அதுக்கு என்ன? மூஞ்சி காட்டிடு எடுத்தோடனே நான் முதல்ல எடுத்தோடனே நான் மூஞ்சி காட்டிடு. மதுரையை பத்தி தப்பா பேசின அண்ணன் பேர் என்ன? ராஜா கலைவாணி கல்யாணி. அப்புறம் என்ன சும்மா இருக்கீங்க? இன்னும் வந்தாதான் அந்த இளவலை எப்படி பண்ணுறது? வெஜிடேரியன் இலைய சாப்பிட சொல்லிட்டாங்க. சாப்பிடுங்க. இவ்வளோ நேரம் அவர் தான் வெஜிடேரியன். அம்மாட்ட சொல்லிடுவோம். அம்மா நாங்க இந்த வீடியோ காட்டுறோம். எப்படி பேசுறாரு நீங்க பாருங்கம்மா. வீடியோ காட்டிடுவேன். என்ன சிரிப்பு சத்தத்துல கண்டுபிடிச்சிருவாங்க யாருன்னு. ஒரு பாட்டு ஆனே பண்ணாம எடுத்துக்கிட்டு ஐயோ போயிட்டாரேன். இல்ல நான் வெஜ்ஜின்னு தான் செஸ்வான் வெஜ் ரைஸ்னு மென்ஷன் பண்ணி சொன்னேன். பிறக்கிறங்க கையோட. செய்யுங்க தெரிஞ்சது தான் நான் சொன்னேன். எப்படியும் 6 பீஸ் தான் இருக்கும், பிறக்கிறங்க சார். கூட இது என்னது? சிக்கன் ரைஸ். மணியனுக்கு உடனே கமெண்ட் மாதிரி ஒரு விஷயம் என்ன சும்மால இவன் அதுக்கு மேல ஒஸ்டா பேசுவான். அசிங்கத்தின் உச்சம் பேசுறது. நான் சத்தியமா எடுத்தா எங்கேயும் வெளியில போக மாட்டேன், இங்கேயே எடுப்பேன். என்னது? வாங்கி எடுங்க யார் வேணாம்னா அதையும் மிஸ் பண்ணானக்கா. லெமன் சோடா சால்ட் கொஞ்ச நேரம் தான் மணி அண்ணாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுவும் செம்ம ஃபன்னாக ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் அண்ணனுக்கு வேறு ஏதோ ஒர்க்குன்னு சொல்லிச்சு. அப்புறம் ஊருக்கும் போகணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அம்மா வேறு என்கிட்ட ஃபோனில் பேசினாங்க. கண்டிப்பாக ஊருக்கு வாமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. அம்மாட்ட பேசுனது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. அம்மாவுக்கு சமைச்சு வேறு தரேன்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். அண்ணனும் ஊருக்கு கூப்பிட்டுட்டே இருந்துச்சு. ஆனால் போகிற மாதிரி சுச்சுவேஷன் எதுவுமே அமையலை எனக்கு. இனிமேல் தான் அண்ணன்ட்ட சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக வரேன்னா வந்து 2 நாள் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அப்புறமேட்டு வந்து அண்ணாவை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இவ்வளோ கைண்டாக இவ்வளோ ஹம்பிளாக வந்து நான் கண்டிப்பாக வந்து மீட் பண்ணதே கிடையாது. ஒரு செகண்ட் பர்சன் என்னோடய லைஃப்பில் நான் பார்க்குறேன். எப்படின்னா வந்து இவர் உட்காந்துருப்பார், ஏதோ சின்ன பையனாலும் சரி பெரிய ஆள் வந்து பேசினாலும் சரி ரொம்ப கைண்டாக எந்திரிச்சு நின்று மரியாதை கொடுத்து பேசுவார். அதெல்லாம் ரொம்ப ஸ்வீட். அவரை பற்றி நிறைய ட்ரோல் வருது, ஏன் பேசுகிறீங்க அப்படி இப்படின்லாம் நிறைய கொஸ்டின் வருது. அதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை. அவங்க எங்ககிட்டே எப்படி இருக்காங்க அது மட்டும்தான் விஷயம். ட்ரோல் பண்ணுறவங்க அவங்களோட வியூவர்ஸ்க்காகவும் அதுக்காகவும் நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ட்ரோல் பண்ணுவீங்க. அவங்களுக்கும் ஒரு மனசு இருக்குது, அது ஹர்ட் ஆகும், அதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி அந்த மனுஷனுக்கு அவ்வளோ கஷ்டம் இருக்குது. அவரை நம்பி எத்தனை பேர் இருக்காங்கன்றது எங்களுக்கு தான் தெரியும். அவ்வளோ பேரையும் கேர் பண்ணிட்டு எவ்வளோ பேர் வந்தாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணி அவ்வளோ சூப்பராக பேசுவார். அந்த மாதிரி ஒரு மனுஷனை ட்ரோல் பண்ணுறதோ இல்லை, நார்மலாகவே சொல்கிறேன், யாரை பற்றியும் காசிப் பேசுகிறதா இருந்தாலும் சரி ட்ரோல் பண்ணுறதா இருந்தாலும் சரி யோசிச்சு பண்ணுங்கள். நம்ம இஷ்டத்துக்கு வந்து புறணி பேசிட்டு போயிடுவோம், இஷ்டத்துக்கு அவங்களை கிண்டல் பண்ணுவோம் அவங்க இல்லாத நேரம். ஆனால் அவங்க இருக்கிற நேரம் சிரித்து பேசுவோம். அந்த மாதிரிலாம் யாருமே வச்சுக்காதீங்க எல்லாம். அண்ட் வந்து மேஜராக யூடியூப்லேயே வந்து நான் விளாக் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரீசனே மணி அண்ணா தான். ஏன்னா அவர் தான் எனக்கு மோட்டிவேட் பண்ணார். விளாக் எடு, அப்புறம் ஷார்ட்ஸ் போடு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா தான் சொல்லிகிட்டே இருந்தார். அவர் ஆல்ரெடி ஒரு க்ரோத்தில் இருக்காரு. அடுத்தவங்களையும் வளர வச்சு பார்க்கணுன்னு சொல்கிறது தான் அவரோட மனசு. நிறைய பேர் எனக்கு கிண்டல்லாம் பண்ணாங்க, எனக்கு நல்லாவே தெரியும். நான் அது வந்து எதுவுமே மைண்டில் ஏற்றிக்கல. சரி ஓகே, எல்லாரும் 0ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். ஈவன் அன்றைக்கி கூட அண்ணா வந்து விளாக் எடுக்கும்போதே இதெல்லாம் கண்டென்ட் இதெல்லாம் எடு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அன்றைக்கே சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ்லாம் லைஃப்பில் மீட் பண்ணுறது வந்து நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ இதுதான் என்னுடைய விளாக் இன்னைக்கு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.